ஒருவேளை நீங்க கேட்கலாம், நீ எதுக்கு வந்து வாண்டடா பஸ்ல ஏறுற, உன்னையா சொன்னாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல, என்னத்தான் சொல்லணும்னு இல்லை. எத்தனையோ பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக நான் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, என் சினிமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, எனக்கும் வந்து ஃபோனில் வந்து இதை வந்து பட்டவர்த்தனமாக வெளியே வந்து மறுக்க முடியலைன்னாலும் மனசுக்குள்ள அழுதுகிட்டு ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இதில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு வந்து சிலர் ஃபோனில் பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் வந்து இங்கே பேசுகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, பாதிக்கப்பட்டவர்கள், இவர் நேரடியாக சிலரை வந்து பேர் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த நடிகையும் சரி அந்த நடிகரும் சரி, அவர்கள் வந்து கண்டிப்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை உடனே எடுத்தாக வேண்டும். ரெண்டாவது, தேசிய மகளிர் உரிமை ஆணையத்தில் இருக்கக்கூடிய குஷ்பு அவர்களுக்கு ஒரு சக நடிகையாக, சக பெண்ணாக, டியர் குஷ்பு, வாட் யூ கோயிங் டு டூ ஃபார் திஸ்? பிகாஸ் இந்த மாதிரி இப்படியே போய்கிட்டு இருந்தா இதே மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ஒருத்தன் என்னடான்னா ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி அசிங்கமா பேசுறான், ஒருத்தன் என்னடான்னா ஒன்றிய செயலாளர்னு சொல்லிக்கிட்டு அசிங்கமா பேசுறான். யூடியூப் சேனல்ஸை திறந்தா இப்படி நடிகைகளை வச்சு பொழப்பு நடத்துகிற மாமா பசங்களுடைய அவதூறுகளும் கிசுகிசுகளும் தான் அதிகமாக இருக்குது. எத்தனை விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுங்க? நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். என்னுடைய விமர்சனங்கள் பிடிக்காத எதிர்கட்சியினர் எனக்கு அவமானம் தேடித்தரதா சொல்லி என்ன விதமாக பழி போடுறாங்க. இதை நான் அது வந்து என்னோட கேரக்டருக்கு ஐ டோன்ட் கேர். பட் எல்லாரும் அப்படி இல்லை. அங்கே மனதளவில் நொறுங்கி போய் சிலர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் இன்னைக்கு கேட்குறேன். அரசை வேண்டிக் கொள்கிறேன். தமிழக அரசையும் தமிழக நீதித்துறையையும் இந்த விஷயத்தில் தன்னிச்சையாக நடவடிக்கை எடுத்து சினிமா தொழிலாளர்களின் மானத்தையும் பெண் இனத்தின் பெருமையையும் நிலைநாட்டும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பொதுப்படையாக இப்படி நடிகைகளை பேசிட்டோம், அதனால என்ன நடிகை தானே அப்படின்ற தாட்டில் அவர் பேசுறாருங்க பாருங்க. அது சினிமாக்காரங்களை மட்டும் பாதிக்கலைங்க, ஒட்டுமொத்த பெண்ணினத்தை பாதிக்குது, உங்க குடும்பத்து பெண்ணையும் சேர்த்து. அது மட்டும் இல்லை, அசிங்கமா பேசுறவங்க தான் ஆண்கள்னா ஆண்களுக்கான மரியாதையும் சேர்த்து குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப திமுகவில் ஒருத்தர் குஷ்புவை பத்தி பேசினாரு, அவர் மேல கட்சி மூலமா நடவடிக்கை எடுத்தீங்க. அதுவே எனக்கெல்லாம் என்ன மாதிரி ஆட்களுக்கு திருப்தி இல்லை. இன்னும் கொஞ்சம் வலிமையான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நீண்ட காலத்துக்கான நடவடிக்கை எடுத்திருக்கலாமோன்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு தமிழக அரசை அதனால கேட்டுக்கிறேன், போனதெல்லாம் போகட்டும், இன்னைக்கு நீங்க தன்னிச்சையாக இதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்து இப்படி பொதுப்படையாக பொது வெளியில் தவறாகவும் பொய்யாகவும் பேசக்கூடிய வாய்களுக்கு பூட்டு போட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.